உடல் ரீதியான சுழற்சி அப்படின்னா 23 நாளைக்கு ஒரு தடவை, நான் சொல்கிறது ஆண் பெண் 2 பேருக்குமே சொல்கிறேன், 23 நாள் ஒரு முறை உடலில் மாற்றங்கள் ஏற்படும். ஏஜ் அட்டன் பண்ணும்போது ஒரு விஷயங்கள் 2 பேருக்குமே மாற்றம் நடக்குதுன்னா 2 பேருக்குமே அந்த தன்மை முடியும் போது ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக ஏற்பட தான் ஆகணும். இது இயற்கை நியதி. இது ஆண் பெண் என்பது எந்த ஒரு பாகுபாடும் இந்த விஷயத்தில் கிடையாது. அப்போது அறிவு சார்ந்த விஷயங்கள், புத்திசாலித்தனமான விஷயங்கள், நுண்ணறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் 33 நாளைக்கு ஒரு தடவை சைக்கிள் ஏற்படும். அதில் அதிகமாக அந்த 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 விஷயங்கள்லாம் அதிகமாக நமக்கு தோணும். அதிகமாக நம்ம அதை சிந்திக்க ஆரம்பிப்போம். ஆண்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா உடல் ரீதியாக காமிக்கிறது இல்லை, ஆனால் மொத்த 100% உணர்வு ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்களுக்கான மாதவிலக்கோட தேதியை நாட்களை குருவே குறித்து கொடுப்பாரு அப்படின்ற தகவல்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு பாபுஜியின் அன்பான வணக்கங்கள். இன்று நான் பகிரக்கூடிய தகவல் ஒரு புதிய தகவலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. புதிய தகவல் இல்லை, மறைக்கப்பட்ட ரகசியமான ஆற்றல் கொண்ட ஒரு தகவல். மாதவிலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய, இந்த மாதவிடாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சைக்கிள், இதுவரை நாம் பார்த்தது எல்லாமே, இதுவரை நாம் கேள்விப்பட்டது எல்லாமே பெண்களுக்கு தான் அந்த மாதவிலக்கு பிரச்சனைகள், மாதவிலக்கு சுழற்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, ஆண்களுக்கும் மாதவிலக்கு, மாதவிடாய், மாதவிலக்கு அதற்கான விஷயங்கள் ஆண்களுடைய உடல்லையும் நடந்து கொண்டு இருக்கிறது, ஆண்களுடைய மனதிலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்களுக்கு மாதவிலக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு ஆற்றல். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போது மனிதனுடைய உடல்நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை மனதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை அறிவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 சுழற்சிகள் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது உடல் ரீதியான சுழற்சி அப்படின்னா 23 நாளைக்கு ஒரு தடவை, நான் சொல்கிறது ஆண் பெண் 2 பேருக்குமே சொல்கிறேன், 23 நாள் ஒரு முறை உடலில் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது மாற்றங்கள் ஒவ்வொரு நொடியும் நடக்குது, ஆனால் ஒரு சுழற்சியாக 23 நாளைக்கு ஒரு தடவை உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுறது குறையிறது, ஸோ மெட்டபாலிக்ஸம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் நடக்கிறது, செக்ரீஷன், ஹார்மோன் செக்ரீஷன், கிளான்ஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 23 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உடலோட மாற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடியதாக ஒரு சைக்கிள் வச்சுருக்காங்க. 2வது சைக்கிள் என்னென்னா உணர்வு ரீதியான சைக்கிள்னு சொல்கிறாங்க. அதாவது உணர்வு ரீதியான சைக்கிள் என்னென்னா 28 டேஸ்க்கு ஒன்ஸ் அப்படின்றாங்க. அப்போ 28 நாளைக்கு ஒரு தடவை உணர்வுகள் மிகப்பெரிய ஒரு சுழற்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும். 3வதா அறிவு, ஞாபக சக்தி, புத்திசாலித்தனம் சொல்லக்கூடிய இந்த இன்டெலெக்சுவல் பார்ட்டுக்கு 33 நாளைக்கு ஒரு சைக்கிள் நடக்குது. ஆணுக்கும் நடக்குது, பெண்ணுக்கும் நடக்குது. அப்போ அந்த 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக சில விஷயங்கள் நமக்கு சில நாளில் ஞாபகமே வராது, ஆனால் ஒரு சில நேரத்தில் பயங்கரமாக ஞாபகம் வச்சு அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். இதை போன மாதம் சிந்தித்தோம், அதோட இந்த மாதம் தான் சிந்திக்கிறோம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள், இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கேட்டுக்கிட்டிங்கன்னா தெரியும். அப்போது அறிவு சார்ந்த விஷயங்கள், புத்திசாலித்தனமான விஷயங்கள், நுண்ணறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் 33 நாளைக்கு ஒரு தடவை சைக்கிள் ஏற்படும். அதில் அதிகமாக அந்த அந்த விஷயங்கள்லாம் அதிகமாக நமக்கு தோணும். அதிகமாக நம்ம அதை சிந்திக்க ஆரம்பிப்போம். அதை வச்சு அதிகமான கருத்துக்களை நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் இந்த மாதிரி 3 விதமான சுழற்சிகள் மனிதனுடைய உடல் அப்படின்னு சொல்கிறது ஆண் பெண் உடலில் நடக்கக்கூடியது. 23 நாளைக்கு ஒரு முறை உடல் சம்பந்தமான மாற்றங்கள், 28 நாட்களுக்கு ஒரு முறை உணர்ச்சிகள் சம்பந்தமான ஒரு சுழற்சி, 33 நாட்களுக்கு ஒரு முறை அறிவு சார்ந்து, ஞாபக சக்தி சார்ந்து, நுண்ணறிவு சார்ந்த சுழற்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சரி, இது பொதுவாக சொல்லிட்டேன். இப்போது ஆண்களுக்கு மாதவிலக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கும் நான் பெண்களோட மாதவிலக்கு, அதுக்கான ஒரு சின்ன ஒரு தெளிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு குழந்தை, ஆண் பெண் அப்படின்ற ஒரு குழந்தை, அந்த குழந்தை இப்போ கரு தோன்றிடுச்சு, கரு உருவாயிருச்சு. கரு உருவான உடனே ஆண் பெண்ணுன்னு நம்ம தீர்மானிக்க முடியுமானா ஆண் பெண்ணு அது தீர்மானிக்காது. அந்த கரு ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம்தான் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்பதை அங்கே தான் அப்புறம் தான் பிரிக்கப்படுது. கரு உண்டானோன்னா அதுக்கு அந்த விஷயங்கள் அதில் நடக்காது. அப்போது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கருவிலேருந்து ஆனா பெண்ணானு ஒரு ஸ்டேஜில் மாறினோன்னா ஆண் குழந்தையாக பிறக்குது, பெண் குழந்தையாக பிறக்குது. அப்போது இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் ஒரு உயிரை உருவாக்க முடியும். அப்போ என்னெல்லாம் இந்த மாதிரி சைக்கிள்ஸில் என்ன தேவைப்படுதுன்னு பாருங்கள். இப்போது
பெண்கள் பூப்படைகிறாங்க, பெண்கள் அந்த ஒரு புபர்ட்டி அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா அது பாருங்கள், ஏஜ் கூட பாருங்கள் 13 வயது 14 வயது அப்படின்றது பெண்களுக்கான விஷயங்கள். ஏன்னா அவங்களுக்கு வெளிப்படையாக அது அந்த மாற்றம் தெரியறதுனால பெண்கள் வந்து வயதுக்கு வர்றது வந்து நம்ம வந்து ஒரு விழாவாக ஒரு விஷயமாக ஒரு செய்தியாக மக்களுக்கு தெரிவிக்கணும், சொந்த பந்தங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது உடல் ரீதியாக ஒரு மாற்றம், உணர்வு ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்படுது. மேஜராக பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான மாற்றம் ஏற்படுறதுனால எளிதாக பெண்கள் பூப்படைவதை எளிதில் கண்டுகொண்டு விடுகிறோம். இதுதான் விஷயம். இப்படி தான் நம்ம எல்லாரும் பழகிட்டு இருக்கோம். அப்போது ஒரு குழந்தை, ஒரு கரு ஆணாக பெண்ணாக மாறி ஆண் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்குது. இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் ஒரு ஜீவனை உருவாக்க முடியும், ஒரு உயிரை உருவாக்க முடியும். ஆண் என்பது உயிரை கொடுக்கணும், பெண் என்பது உடலை கொடுப்பாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு ஜீவாத்மாவா வெளியே வருது, ஆத்மாவா வெளியில வருது. அப்போ பெண்களுக்கு மாதவிடாய் உடல் ரீதியாக. அப்போ 13 வயதில் ஆணுக்கும் பார்த்தீங்கன்னா சில சிம்டம்ஸ் மாறுதில்ல. இப்போ முகத்தில் முடி வளருது, மீசை வளருது, இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஆண் வந்து வயதுக்கு வந்த பருவம் அப்படின்னு நம்ம வெளிப்படையாக பார்க்குறோம். அப்போது இவனுக்கும் பருவம் ஏற்படுது, இவனுக்கும் அந்த காலம் ஏற்படுது. அப்போ இவனுக்குள்ளேயும் மாதவிலக்கு சுழற்சி வரணுமா வராதா அப்படின்னா கண்டிப்பாக வரணும். சரி, இப்போது ஆண் வயதுக்கு வந்தாச்சு, இந்த மீசை முடி இந்த மாதிரி சிம்டம்ஸ் வச்சு பண்ணுறோம். பெண்ணுக்கு வந்து மாதவிடாய் இந்த மாதிரி விஷயங்கள், கழிவு நீர் வெளியேறது, கருமுட்டைகள் உருவாகிறது, இதை வச்சு நம்ம வந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்றது சொல்லிடுறோம். அப்போது ரெண்டு பேருமே அந்த இயல்பு இருக்குது, ரெண்டு பேருக்கும் அந்த தன்மை இருக்குது, அந்த பருவம் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா நேராக 52 வயசு 51 வயசு 52 வயசில் போகும்போது பெண்களுக்கு மெனோபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அங்கே ஸ்டாப் ஆகுது. அங்கே ஸ்டாப் ஆகி அதான் மெனோபஸ் காலம்னு சொல்லுவாங்கள்ல. அது என்ன சொல்லுவாங்க, 49 50 51 52 இது மூணுக்குள்ளே இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பெண்களுக்கு சொல்கிறாங்க. அதே போல் ஆண்களுக்கும் அந்த தன்மையை உணர்வதற்கு, ஆண்களும் அந்த நிலையை அடைவதற்கு அவனுக்கும் 51 52 இதே மாதிரியான உடல் மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிற. அதுக்கு நம்ம தனியாக பேர் வைக்காதனால, நம்ம அதை தனியாக உணராதனால, தனிப்பட்ட முறையில் வெளிப்படையாக அது தெரியாதனால நம்ம அதுக்கு பேரெல்லாம் வைக்கிறது இல்லை. அப்போது ஏஜ் அட்டன் பண்ணும் போது ஒரு விஷயங்கள் ரெண்டு பேருக்கும் மாற்றம் நடக்குதுன்னா ரெண்டு பேருக்குமே அந்த தன்மை முடியும் போது ஒரு மாற்றம் ஏற்படும். கண்டிப்பாக ஏற்பட தான் ஆகணும். இது இயற்கை நியதி. இது ஆண் பெண் என்பது எந்த ஒரு பாகுபாடும் இந்த விஷயத்தில் கிடையாது. ஏன்னா பெண் வந்து உடல் கொடுக்குறாங்க, உடல் வளர்க்குறாங்க வயிறில் கர்ப்பத்தில், ஆண் வந்து உயிர் கொடுக்குறாரு இல்லையா. அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த தன்மை இருக்குது. சரி, இப்போது ஆரம்பித்தாச்சு, முடியும் போதும் முடியுது. அப்போ இடையில இந்த சுழற்சி இருக்கு இல்லையா, இந்த மாதவிடாய் சொல்லக்கூடிய அந்த மாதவிலக்கு இருக்கு இல்லையா, இது பெண்ணுக்கு மட்டும் ஏன் 28 நாளைக்கு ஒரு வாட்டி வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஆணுக்கும் வரணுமா? அப்போ ஆணுக்கும் இருக்குது. அப்போ பெண் எப்படின்னா உடல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க, உணர்வு ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் உடலில் வலி இருக்கும், அடிவயிறு வலிக்கும், கால் இழுக்கும், கை இழுக்கும், எப்போவுமே டென்ஷனாக இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது உடலில் பார்த்திங்கன்னா கால் வலி, கை வலி, முட்டி வலி இருக்குது. சில பேருக்கு லோவர் பேக் பெயின் வரும். சில பேருக்கு வந்து வலி இருக்காது, இழுத்துக்கிட்டே இழுக்கும், கால் நரம்பு இந்த விரல் எல்லாமே இழுக்கும் எப்போ பார்த்தாலும். அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஸோ இது உடல் ரீதியாக அவங்க சொல்லி நமக்கு தெரியும். ஆண்களாக இருந்தால் அந்த வலியை நம்ம உணர முடியாது, அவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் ஆனால் உணர்வு ரீதியாக ஆண்களால் உணர முடியும். அவங்க அந்த டைமில் நீங்கள் எதை சொன்னாலும் டென்ஷன் ஆவாங்க, கோபம் வரும், ஒரு எரிச்சல் வரும், ஒரு ரிலாக்ஸேஷனாகவே இருக்க மாட்டாங்க. இது இப்படி தான் நம்ம பார்ப்போம்ல, வீட்டில் எல்லாரையும் பார்க்குறோம் இல்லையா. அப்போது உடல் ரீதியாக உணர்வு ரீதியாக பாதிக்கப்படுவது பெண்களுடைய மாதவிடாய் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி ஏற்படக்கூடிய ஏன் அந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா இந்த மாதவிலக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய சக்தி. பாருங்கள், அது கழிவுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த கழிவு தான் குழந்தையாக மாறுகிறது. இப்போ நீயும் நானும் பிறந்திருக்கோம் அப்படின்னா கழிவிலிருந்து தான் ஒரு மனிதன் உயிர் பெறுறான், கழிவிலிருந்து தான் ஒரு உடல் வருது, கழிவிலிருந்து தான் ஒரு உயிர் வருது. அப்போது அந்த கழிவு நம்ம கழிவுன்னு நினைக்கிறோம், அது மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தியை வேறு விதமாக பயன்படுத்தினா மிக சிறப்பான ஒரு ஆற்றலை பெண்கள் அடைவார்கள். ஆனால் அந்த சக்தியை வேறு விதமாக பயன்படுத்தாமல் குழந்தை பெறுவதற்காகவே அப்படின்னு ஒரு காலம் இருந்துச்சு. இப்போ நான் சொல்லலை, முன்னாடி காலத்துலலாம் முதல் குழந்தை பிறந்துடும், அடுத்த வருஷம் கேப் இருக்காது, திருப்பி ஒரு குழந்தை பிறக்கும், திருப்பி ஒரு குழந்தை பெற்றுப்பாங்க. ஒரு 4 குழந்தை 5 குழந்தை 10 குழந்தை, ஏன் 12 குழந்தைகள்லாம் இருக்கக்கூடிய குடும்பங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம், பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா அந்த சக்தியை குழந்தையாக மாற்றி பெண்கள் வந்து அந்த மாதிரி இருந்த காலம் அது. அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆண்கள் பண்ண ஒரு காலகட்டம் பெண் வந்து இதுக்கு தான் அப்படின்ற அந்த சக்தியை வந்து இப்படியே கொண்டு வந்து இந்த சக்தி மூலயமா அவங்க வேற ஒரு வளர்ச்சிக்கு வந்துடக்கூடாது, வேற ஒரு சிந்தனையை யோசிக்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய இதில் அரசியல் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது சமூகத்தில். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாருங்கள், சக்தி குழந்தையாக மாறணும் இல்லையா, அந்த சக்தி என்ன பண்ணும், வேறு ஏதாவது ஆக்டிவிட்டியில் அவங்க ரொம்ப ஈடுபாடாகணும். அப்போ பெண்களுக்கு இந்த வலி உணராமல் இந்த உணர்வுகள்லாம்
அவங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா அவங்களோட சைக்கிள் வந்து டேட் தெரியும் இல்லையா, அந்த டேட்டில் ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு வேலையை நிர்ணயிங்க, ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்குங்க, ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு அந்த 3 நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுடைய மனம் வந்து உடல்லையும் உணர்வுலையும் வந்து சோர்ந்து போகாத அளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை இது பண்ணி ப்ரோக்ராம் போட்டு வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஏன் அப்படின்னா அந்த கழிவுன்றது சக்தி. இந்த சக்தி நீங்கள் வேற ஒரு ஆற்றலாக வேற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தும் பொழுது நல்லாவே அழகாக வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உடல் ரீதியாக உணர்வு ரீதியாக வராது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாமல் படுத்துட்டீங்க, உட்காந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த சக்தி என்ன பண்ணுன்னா ரிவர்ஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு ஏகப்பட்ட பெயின், ரிவர்ஸ் ஆகும்போது தான் நீங்கள் எரிச்சல், கோபம் அதை வெளிப்படுத்த முடியல, அந்த சக்தி உங்களையே தாக்குது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு உண்மை. இப்போ பெண்ணுக்கு சொல்லிட்டேன், உடல் உணர்வு 2 ரீதியாகவும் மாதவிலக்கு 28 நாளைக்கு ஒரு தடவை மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் சுழற்சி வந்துக்கிட்டே இருக்கும். குழந்தை இருந்துச்சு, குழந்தை வரும்போது வராது, குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா கொஞ்சம் நாள் பொறுத்து திருப்பி அந்த மாதவிடாய் சுழற்சி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இது பெண்களுக்கு. ஆண்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா உடல் ரீதியாக காமிக்கிறது இல்லை, ஆனால் மொத்த 100% உணர்வு ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள். முன்னாடிலாம் இந்த சித்தர்களோட அந்த முன்னாடி முறை குருகுல கல்வியாக இருக்கட்டும், இல்லை வந்து மடங்களாக இருக்கட்டும், நான் சொல்கிறது முன்னோர், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்களுக்கான மாதவிலக்கோட தேதியை நாட்களை வந்து குருவே வந்து குறித்து கொடுப்பாரு அப்படின்ற தகவல்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்போ சிந்திச்சு பாருங்கள், அப்போ பெண் ஆண் அப்படின்னா 2 பேருமே ஒரு உயிர் உருவாகிறதுக்கு காரணம் அப்போ 2 பேருக்கு அந்த உணர்வுகள் வரணும் இல்லையா, அந்த உபாதைகள் வரணும் இல்லையா. அப்போ பெண்ணுக்கு மட்டும் வருதுன்றது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம் பாருங்கள். அப்போ ஆண்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 100% உணர்வு ரீதியாக, இவனுக்கு உடலில் தெரியாது, அந்த 28 நாளில் உடலில் தெரியாது, உணர்வு ரீதியாக. அப்போ அந்த உணர்வு ரீதியாக வரும்பொழுது அதுவும் ஒரு சக்தி தானே. அந்த சக்தியை அவன் சரியாக பயன்படுத்தினால் அவனுடைய துறையிலையோ அவனுடைய ஒரு டிசிஷன்லேயோ எதில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு போக முடியும். அந்த நாள் எந்த நாள்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயம். இதில் 2 விஷயம் இருக்குது. இந்த ஆண்களுக்கான மாதவிலக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயத்தை என்ன வச்சுருக்காங்கன்னா 28 days ஒன்ஸ். இப்போது நீங்களும் நானும் வந்து உடல் ரீதியாக நமக்கு எதுவும் தெரியல இல்லையா, நம்ம குறித்து வைக்க முடியாது. அப்போ மன ரீதியாக நீங்கள் தினமும் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தினமும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடந்த சம்பவத்தை நீங்கள் வந்து நைட்டு தூங்கும் போது அப்படியே காலையிலேருந்து என்ன நடந்துச்சு அப்படியே ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் தினமும் இந்த மாதிரி பழக்கத்தை பழகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த ஆண்களுக்கான மாதவிலக்குன்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாள் இருக்கு இல்லையா, அந்த 3 நாள் எதுன்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா அதில் ஒன்று நீங்கள் ரொம்ப 2 விதமான சுழற்சி நடக்குமா. அந்த 28 நாளுக்கு அப்புறம் ஒரு சுழற்சி வந்து எதிர்மறையாக நடக்குமா, ஒரு சுழற்சி வந்து நேர்மறையாக நடக்குமா. நமக்கு ஆக்டிவிட்டிஸ் எதிர்மறைனா நெகட்டிவாக நடக்கும், ஒரு சில நேரத்தில் பாசிட்டிவாக நடக்கும்ன்றாங்க. ஒரு சுழற்சிக்கும் பாசிட்டிவ் மாறும், திருப்பி நெகட்டிவ் மாறும், பாசிட்டிவ் மாறும், திருப்பி நெகட்டிவ் மாறும்ன்றது சித்தர்கள் சொன்ன வாக்கில், சித்தர்கள் சொன்ன தகவலிருந்து எடுத்து கொடுக்குறேன். அப்போ எந்த நாட்கள்லாம் எனக்கு எதிர்மறை வரும், எந்த நாட்கள்லாம் நேர்மறை வரும் அப்படின்றத குறித்து வச்சுக்கணுன்னா நீங்கள் தினமும் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு உங்களுடைய டேவை வந்து வாட்ச் பண்ணி நீங்கள் வந்து ஓகே இன்னைக்கு இது வந்து டே என்னென்னோ பண்ணோம், ஆனால் நம்மலாம் மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம தான் சார் விஷயத்தை தப்பாக முடிவு எடுத்துட்டோம் இப்படின்னு நீங்கள் குறிக்க பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக வரும்ன்றாங்க. அப்படி குறிப்பு எடுத்துட்டிங்கன்னா ஓகே இப்போது இதெல்லாம் நேர்மறையாக, அதாவது எதிர்மறையாக நெகட்டிவாக நடந்திருக்கு, இப்போ அடுத்து இந்த தேதியில் தான் எனக்கு உணர்வு ரீதியான மாதவிலக்கு நேரம் போல் மாதவிலக்கு நாள்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சு யோசிச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் குறித்து வச்சு பாருங்கள். அந்த டைமில் நேர்மறையாக நடக்குதா எதிர்மறையாக நடக்குதான்னு குறித்து வச்சுட்டு இதை 2 சைக்கிள் 3 சைக்கிள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி 5 சைக்கிள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 5-6 மாதம் எடுத்து இதை நம்ம குறித்து வச்சுட்டோன்னா உண்மையிலேயே ரொம்ப அழகாக சேஃபாக ஓகே இப்போ எனக்கு எதிர்மறை, இப்போ எனக்கு நேர்மறை உணர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத. இப்போ பெண்களுக்கு எப்படி அதை பயன்படுத்துகிறாங்கன்னா அது வந்து அவங்களால நேர்மறையாக பண்ண முடியும், பயன்படுத்தலைன்னா அவங்களுக்கே எதிர்மறையாக மாறிடுது பார்த்தீங்களா. அது அவங்க தான் டிசைட் பண்ணணும். எல்லா சைக்கிள் பீரியட் மாதிரியும் அவங்க கஷ்டப்பட்டே இருக்க மாட்டாங்க. சில சைக்கிள் பீரியடில் அவங்களுக்கு தெரியாது, அவங்க பற்றி கவலை இல்லாத ஒரு வேலை வந்துடும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிவிடுவாங்க. இது மாதிரி ஆண்களுக்கு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்த சுழற்சி, நேர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய சுழற்சி 2மே ஆண்களுக்கும் மாதவிலக்கு இருக்குது. அப்போது நீங்கள் நோட் பண்ணி இதை நம்ம தான் உணர்வு ரீதின்றதுனால நம்ம தான் நோட் பண்ணணும். நம்ம தான் நோட் பண்ணி இதை வந்து நம்ம குறித்து வச்சுட்டு கண்டிப்பாக அதன்படி நம்ம செயல்பட்டோம், அதன்படி நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ண முடியும். இப்போது நிறைய பேர் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் மிகப்பெரிய இடத்துல போயிருக்காங்க, ஆனால் ஏன் மற்றவங்களாம் வரல அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் இருக்கேன். ஏன் வள்ளுவர் இருந்தார், ஔவையார் இருந்தாங்க, புத்தர் இருந்தார், மகாவீரர் இருந்தார், ஆதிசங்கர் இருந்தார், இப்படி நம்ம சொல்கிறோம், வள்ளலார் இருந்தார், மகரிஷி இருந்தாருன்னு சொல்கிறோம். ஆனால் எவ்வளோ பெரிய கேப்பு.
60 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் 200 வருஷம் வரைக்கும் இவ்வளோ பேர் பிறந்திருக்கோம், இவ்வளோ விஷயங்கள் நம்ம இவ்வளோ பாதைகளில் பயணிக்கிறோம், ஆன்மீகத்தில் பயணிக்கிறோம், மருத்துவத்தில். ஆனால் பேரே யாருக்கும் வரலையே. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உலக புகழ் பெறக்கூடிய ஆட்கள் யாரும் ரொம்ப கம்மியாக இருக்காங்களே. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன விஷயம்? சரி, ஓகே, அவங்க வைப்ரேஷனில் இருக்க ஃபீல்டில் இருக்காங்க, ரைட்டு, எல்லாரும் வைப்ரேஷன் இருக்க ஃபீல்டில் இருக்கிறாங்க. ஆனால் பேர் சொல்லக்கூடிய, புகழ்மிக்கக்கூடிய, நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய இந்த மாதிரி ஆற்றலான ஒரு ஐக்கானாக வந்து வர்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பல நூற்றாண்டுக்கு நடுவில் ஆளே இல்லையே, வரலாறு இல்லையா, இல்லை ஆளே அந்த மாதிரி பிறக்கலையா, இப்படின்ற கேள்விகள்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, நான் யோசித்து அப்படிலாம் எடுத்துகிட்டு வந்தால் தகவலை சொல்கிறேன். அப்போது இந்த ஆண்களுக்கான மாதவிடாய், ஆண்களுக்கான அந்த மாதவிலக்கு சுழற்சியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்களை கவனித்தவங்க, இந்த மாற்றங்களை யதார்த்தமாக உணர்ந்துட்டவங்க, யதார்த்தமாக புரிஞ்சுக்கிட்டவங்க, இல்லை ஏதோ ஒன்று அந்த நாளில் ஏதோ ஒன்று பண்ணி ஒரு மிராக்கலாக கூட அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்குதான வாய்ப்பு இருக்குது. அப்போது நமக்கு இந்த விஷயம் தெரியல இது வரைக்கும். இப்போது ஆண்களுக்கும் மாதவிலக்கு இருக்குது, பெண்களுக்கு மட்டும் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக யோசித்து கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக, அறிவு சார்ந்த விஷயமாக, நுண்ணறிவு சார்ந்த விஷயமாக, அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், பெயர் புகழ் படிப்பு எது சம்மந்தமான விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஆண்களுக்கான மாதவிலக்கு பீரியடில் உணர்வுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 20 நாள் 25 நாள் நம்ம சம்பாரித்து வச்சதை, 20-25 நாள் நம்ம வந்து ஒரு அறிவை சேகரித்து வச்சதை இந்த 3 நாளில் வந்து வேறு ஏதாவது தவறான பர்பஸ்க்கோ, வேறு ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயத்துக்கு செலவு பண்ணி அவங்களுடைய பெயர் புகழ் இறந்தவங்களாம் கூட இருக்காங்க. இது இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை வந்து குறித்து நம்மளாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து விழிப்புணர்வு, இதை வந்து அசிங்கமாகவே தயவுசெய்து இது அசிங்கமாக நினைக்காதீங்க. இது புனிதம்னு நம்ம சொல்லணும். இது அசிங்கம் கிடையாது. ஏன்னா அசிங்கத்தில் இருந்து தான் மனிதன் உருவாகியிருக்கான். கழிவில் இருந்தால் மாதவிடாக்குன்னு ஒதுக்குறோம்ல, அந்த இதில் இருந்தால் நீங்களும் நானும் பிறந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து இது அசிங்கம் இல்லை, இதுதான் இந்த உலகத்தின் மூலம், இந்த பிரபஞ்சத்தின் மூலம், இதுதான் இந்த பிரபஞ்சத்தின் புனிதம்னு சொல்லுவோம். அப்போது ஆண்களுக்கும் மாதவிலக்கு இருக்குது, அது புனிதம், பெண்களுக்கும் மாதவிலக்கு இருக்குது, அது புனிதம். இதை புரிந்து சொல்லனா, இப்போ குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருது, குடும்பத்துக்குள்ளே ஒரு ஆண் பெண்ணுக்குள்ளே சண்டை வருது, இதுக்கான காரணங்கள் கூட சில டைமில் ரொம்ப பீக்காக போகிறது காரணங்கள் கூட அவங்களோட சுழற்சியிலையும் அவங்க அப்படி ஆவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி சுழற்சி ஏற்பட்டுருந்தால் நம்மளும் அந்த மாதிரி தானே பிஹேவியர் பண்ணுவோம். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா இதோட தெளிவு புரியும். இதை பற்றி ஏதாவது தகவல் கிடச்சதுனாலும் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. இதை பற்றியான தகவல் இன்னும் கிடச்சதுனா கூட எங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் பகிரலாம். இல்லை இதில் இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் பகிர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் கொடுக்கப்படும். இந்த ஆண்களுக்கான மாதவிலக்கு என்பது நானே வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை கேள்விப்பட்டதுலேருந்து சந்தோஷமாக வந்து அதை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் நீங்களும் வந்து நோட் பண்ண ஆரம்பிங்க. அதன் மூலமாக நம்ம மிகப்பெரிய ஆற்றலை பெறலாம். நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.